தமிழ்நாட்டில் உள்ள மகளிருக்கு 5000 தரப்படுகிறதா? இது உண்மையா? இல்ல இன்னொரு வைரல் வதந்தியா? இந்த செய்தி இப்போ எல்லா வாட்ஸ்அப் குழுவிலும் பரவுது. அது என்னன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வணக்கம் மக்களே, இது உங்கள் மக்கள் அறிவு யூடியூப் சேனல். இன்றைய வீடியோவில் தமிழக அரசு வெளியிட்டுள்ள மகளிர் உரிமை தொகை திட்டத்தை பற்றி தான் பேச போகிறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாடு அரசின் முக்கியமான அறிவிப்பு வெளியாகி உள்ளது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான தமிழக அரசு சார்பில் தகுதி பெற்ற மகளிரின் வங்கி கணக்குகளில் ரூபாய் 5000 நேரடியாக செலுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தொகை டிபிடி டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் முறையில் நேரடியாக பயனாளிகளின் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பப்படுகிறது. அதாவது யாரிடமும் நேரில் சென்று பெற வேண்டிய அவசியம் இல்லை. யாருக்கு இந்த தொகை கிடைக்கும்? அரசு நிர்ணயித்த தகுதி பட்டியலில் உள்ள மகளிருக்கு மட்டுமே இந்த உதவி வழங்கப்படும். முன்பே பதிவு செய்யப்பட்டவர்களுக்கும் தேவையான ஆவணங்கள் சரியாக உள்ளவர்களுக்கும் பணம் கிரெடிட் ஆகும். ஏற்கனவே பல இடங்களில் தொகை கிரெடிட் ஆகி வருவதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. ஆனால் அனைவருக்கும் ஒரே நேரத்தில் பணம் வராது. பேட்ச் வைஸாக கட்டங்களாக செலுத்தப்படலாம். அதனால் இன்னும் வரவில்லை என்றால் கவலைப்பட வேண்டாம். முக்கியமான விஷயம், இந்த தொகைக்கு எந்தவித ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸும் இல்லை. யாருக்கும் ஓடிபி அல்லது பேங்க் டீட்டெயில்ஸ் கேட்பதில்லை. அதிகாரப்பூர்வ அரசு தகவல்களை மட்டுமே நம்புங்கள். இந்த உதவித்தொகை மகளிரின் பொருளாதார முன்னேற்றத்துக்கும் குடும்ப ஆதரவுக்கும் உள்ள முக்கியமான படியாக பார்க்கப்படுகிறது. உங்களுடைய அக்கௌண்ட்டில் பணம் கிரெடிட் ஆகியதா என்பதை செக் செய்து கொள்ளுங்கள். இன்னும் வரவில்லை என்றால் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை கவனித்து காத்திருக்கவும். உங்கள் அக்கௌண்ட்டில் 5000 ரூபாய் கிரெடிட் ஆகிட்டா கமெண்ட்டில் எஸ்ன்னு சொல்லுங்கள். தமிழ்நாட்டின் மகளிருக்கு இது ஒரு பெரிய ஆதரவு. இந்த தகவலை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்படிப்பட்ட அரசு அப்டேட்ஸுக்கு மக்கள் அறிவு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்த முக்கிய செய்தியுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.